இந்த மகாசபையிலே சீற்றம் மிகுந்த முனிகளெல்லாம் மாற்றம் கண்டு அமைதி கண்டு அற்புதமாக ஆனந்த ரூபமாக அற்புத ரூபமாக பெருமகா ரூபமாக பேராற்றலின் வடிவமாக அமர்ந்து அனுக்கிரகம் கொடுக்கின்ற நற்பொழுதிலே சிவ பொழுதிலே சித்த பொழுதிலே அகத்திய மகா பொழுதிலே அற்புதமான முழுமதி நிறைமதி இறைமதியாக இருக்கின்ற அற்புதமான இத்தகைய தருணமதிலே நற்சபையில் பொற்சபையில் பொன்னம்பல மகாசபையில் நாடி வந்த சீடர்களுக்கு செபிக்கு உணவளித்து அத்தகைய பிணி நிலையாகியே கூறப்படுகின்ற அற்புதமான அத்தகைய உயர் உன்னத அன்னதான நிகழ்வினை அற்புதமாக தாரை வார்த்து கொடுத்து அற்புதமாக சித்தர்களும் தேவர்களும் அமுதுண்டு மகிழ்ந்திருக்கின்ற அற்புதமான தருணமதிலே சிவ பெருங்கணங்களெல்லாம் கூத்தாடி நிற்கின்ற குபேரபுரியாக திகழ்கின்ற அகத்தியன் அமர்ந்த திருத்தலமாகிய இச்செம்மையான செழுமையான மகத்துவமிக்க மகாதலத்திலே செம்மை செழுமை அற்புதமாக சூட்சமத்திலே நிகழ்ந்து இயல்பிலே நிகழும் அற்புதமான தருணமது நடந்தேறி வளர்ந்தேறி வருகின்ற தருணமதிலே ஆதி கைலாய சிவசூட்சம நூலை ஆணைமுகனை வணங்கி பேராற்றல்களை வணங்கி பெரும் கருணை வடிவங்களை வணங்கி நடந்து முடிந்த அற்புதமான அத்தகைய நிகழ்வின் தொடக்கமாக நற்சபையை தேடி வந்து அற்புதமாக அது உயர்நிலை கண்டு உன்னத பெருநிலை கண்டு மகத்துவமிக்க மகாநிலை கண்டு அத்தகைய கொங்கு தேயமதிலே சபையின் பூர்வ ஜென்ம தொடர்பாளராக புண்ணிய சீலர்களாக இருக்கின்ற அத்தகைய தருணமதை அகத்தியன் அற்புதமாக அகக்கண்ணில் கண்டு அற்புதமாக வரவழைத்து அனுக்கிரக நல்ல ஆசி அகத்தியன் கூறி மகிழ்ந்த தருணத்தின் தொடர்பாக அத்தகைய சீடர்கள் சென்று வருகின்ற அற்புதமான அத்தகைய அங்கு கிளை சபை அமைவதற்குண்டான ஆசியினை அனுமதியினை மீண்டும் அகத்திய பெருமானிடம் கேட்டு விடைபெற்று செல்ல அகத்தியனை வணங்கி நிற்கிறார்கள். அகதீசாய நமக. வாடலில் நின்ற பயிர்களையெல்லாம் கண்டபொழுது வாடி நின்ற வள்ளல் நிலை கொண்ட இறைப்பிரபஞ்ச மகா சபையின் தன்மைதனை தன்னகம் கொண்டு அமர்ந்திருக்கும் ஆற்றல் கொண்ட சிவமகா வாழை சித்தனுடைய பிம்ப பிரதி நிலையாய் வளர்ந்து ஏற்றம் கொண்ட அச்சித்தனாய் எழுந்து நிற்கும் நற்பிரபஞ்ச மகா சபைதனிலே ஆற்றல் கொண்டு நடைபெறும் சற்சங்க நிகழ்வுதனில் வந்தமர்ந்து கலந்து ஏற்றம் கொண்ட இறை பறைசாற்று சாதன நிலைகளின் மூலமாக அகத்தியன் ஒளி கேட்டு சப்த நிலை கேட்டு இது இறை ஒளியே, இது ஞான நிலை கொண்டவனுடைய ஒளியே, ஞான நிலை கொண்டவனது அருள் கீற்றால் வருகின்ற உரை கீற்றே என்று தன் செவிமடுக்க அதனை கேட்டு தவநிலையில் ஆழ்ந்து அதற்குள் சென்று ஆராய்ந்து பிரபஞ்சத்தில் இத்தலம் போல் ஓர்தலம் உண்டா என்கின்ற வினாவோடு வந்தமர்ந்து வினாவிற்குரிய விடைதனை பெற்ற சீடர்களே, யாம் அகத்தியன் நல்லாசி வழங்குகின்றோம். எட்டுத்துக்கும் பரவும் சிவ பணி என்பது திரு கைலாய பணி என்பது ஆற்றலாய் ஓரிடத்தில் குவியலாக சிவம் இடம்பெயர்ந்து அமர்ந்து தன் பணி ஆற்றுகின்ற சித்தன் கரங்களில் கொடுத்து பணியாற்றுகின்ற நற்சபை தனிலே ஏற்றம் கொண்ட பிரபஞ்ச மகாசபை என்னும் ஞான தலம்தனில் இருந்து கிளை சபைதனை நிறுவுவதற்குரிய அற்புதமான ஆசி நிறை இறைமொழிகளாக அகத்தியன் யாம் பகிர்ந்து கிளை சபை என்பது பிரபஞ்ச மகா சபையினுடைய அற்புதமான அதிஉன்னத மகோன்னத தத்துவ நிலைகளை எல்லாம் தனக்குள் வைத்து சித்தனோடு உரையாடி தொடர்பாயிருந்து தொடர்ச்சியாக சித்தன் கூறுகின்ற ஆகம நெறிமுறைகளோடு ஆற்றலாய் அவன் கூறுகின்ற ஆகம வழிகளையும் நல்முறையில் கடைப்பிடித்து தவநிலை மேற்கொண்டு சிவநிலை காணும் உன்னத நிலையே கிளைச்சபை அமையும் அற்புதமான அத்தகைய நல் தருணம் என்றும் அகத்தியன் யாம் நல் ஆசி வழங்கி அச்சபை அமைவதற்குரிய அற்புதமான இயல்பு நிலை முயல்புகளையும் யாம் அகத்தியன் நல்லாசியாய் வழங்கி விரைவாக வெகு துரிதமாக ஆற்றலோடு கொங்கு மண்டலம் தனிலே அமர்ந்து இறை பிரபஞ்ச மகாசபையின் கிளை சபையிலே அகத்தியன் தலைமை
உரையாற்றும் பேருரையை காண விளையும் சீடர்களுக்கு அகத்தியன் நல்லாசி வழங்கி நல் பிரியா விடைநிலை கொடுத்து சற்சங்க பெருவிழாவில் வந்தமர்ந்து கலந்து இச்சபை பற்றிய விரிவுரை ஆடல்களை நீர் உன் தலம் செல்கின்ற அத்தலத்தில் வைத்தும் உம்முடைய உறவாளர்கள் சக இணை தோழிகளோடும் தோழர்களோடும் ஆற்றலாக சபை பற்றிய உரைதனை உரைப்பது உமக்கு ஒரு ஆகமம் என்றும் ஆற்றலாய் அவ்வாகமத்தினை கையாண்டு நற்பிரபஞ்ச மகா சபையினுடைய இணை சபையாம் கிளை சபை காண அகத்தியன் ஆசி கொடுத்து உங்களோடு உடன் வருவது கொங்கு மண்டலத்தில் அமர்ந்து ஆட்சி புரிகின்ற அற்புதமான அத்தகைய அம்பாள் உம்மோடு இணைந்து வருகின்றார் என்ற நற்பரிமாண நிலைகளிலே தவழ்ந்திடும் இச்சபையிலிருந்து ஓர் பரிமாண நிலையில் நடைபெறும் சற்சங்க நிகழ்வு அகத்தியனாய் ஆசி கொடுத்து அமர்ந்திருக்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக, அகதீஷாய நமக, அகதீஷாய நமக. போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க, ஃபோனில் பேசிக்கிடுவோம்.